Hi students, welcome to my channel. நீங்கள் பார்த்துருக்கிறது 11th இங்கிலீஷ் ஹாஃபலி கொஷின் பேப்பர். ஸோ நான் இது வந்து உங்களுக்கு ஏர்லியராக தான் போடுறேன். ஸோ நீங்கள் இன்னும் தரவாக நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹாஃபலி வந்து ஒரு மினி பப்ளிக் எக்ஸாம் மாதிரி. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பர்சனலாக கேளுங்க, இல்லாட்டி குரூப்பில் கேளுங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கிளிப்பிங் வச்சுலாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. டிமார்க்கெட்னா மார்ட்டு, ஸோ மெட்ரோலஜிஸ்ட் அந்த டெஃபினிஷன்லாம் ஐ திங்க் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போன வருஷம் படிக்கும்போது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் 11th படிக்கிறது அப்படியே உங்களுக்கு டுவெல்த்துக்கும் வரும் இந்த 1 மார்க்லாம். ஸோ நீங்கள் என்ன படிக்க போகிறீங்களோ கிளிப்பிங் வேர்ட்ஸ், அதே மாதிரி இடியம்ஸ், ஃப்ரேசஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்களா அந்த மீனிங், அது எல்லாமே அது அப்படியே கண்டினியூ ஆகும். எக்ஸ்பான்ஷன்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இவ்வளோ கஷ்டமாக வராது எம்ஹெச்ஆர்டிலாம். ஸோ உங்களுக்கு பப்ளிக்கில் ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும். ஸ்பெக்டேட்டர்ஸ் அந்த மாதிரி சிலபிஃபிகேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ரேர்லின்னு வந்தால் அந்த இடத்துல நெகட்டிவ் வராது. ஸோ ஐ திங்க் டஸ்ட்ரி தான் வரும். எஜுடெயின்மெண்ட் பார்க்குறீங்க, எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1 மார்க் தான் உங்களுக்கு கீ இங்கிலீஷில். ஏன்னா 1 மார்க் மற்ற இடத்துல அவங்களால எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மார்க் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அவங்க மார்க் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு 1 மார்க் அண்ட் கிராமர். ஸோ கிராமர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ரிசியேஷனாக நீங்கள் ஈஸியாக படிச்சு வச்சுக்கோங்க. கைடில் இருக்க மாதிரி தான் நீங்கள் எழுதணும்னு இல்லை. உங்களுக்கு கீவேர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸ் போட்டு இங்கிலீஷில் எழுதுங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 80 மார்க்ஸ் எடுக்கிறவங்களுக்கு 95லாம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கைடில் எப்படி இருக்கோ இல்லை புக்கில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஸோ கிராமர் பார்த்துட்ருக்கீங்க, கிராமர் தான் ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட்டு. சேஞ்ச் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச், அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ், இந்த ஹேட்லாம் விட்டுறாதீங்க. அன்லெஸ் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் நாட் பாஸ் ஐ திங்க் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து கிராமர் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா 12th நீங்கள் இதே கிராமர் தான் படிக்க போகிறீங்க. இஆர்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பை சார்ட்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. பை சார்ட்லாம் ரொம்ப ஈஸி. ஸோ அந்த வாட் ஆர் த 2 சேனல்ஸ், அதெல்லாம் நீங்கள் எந்த சேனல்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க, ஈக்குவல் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், அதெல்லாம் ரொம்பவே ஈஸி. டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் அண்ட் ஆப்பிள் ஜூஸ். ஸோ அந்த ஆப்பிள் ஜூஸ்லாம் ரொம்பவே ஈஸி. நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட் ரிக்வயர்ட் அப்படின்னு போட்டு, ஸோ ஜாரு, ஆப்பிள், நைஃபு, ஸோ இதெல்லாம் எழுதிட்டு அந்த ப்ராசஸ் மட்டும் கீழே எழுதிருங்க. எழுதினா உங்களுக்கு 3 மார்க் ஈஸியாக கொடுத்துருவோம். கிராண்ட் மதர் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட்டு ப்ரோஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அத்லெட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மெக்காவிட்டி 4th போயம், ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். 3rd போயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 45ல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள், யூஆர் ஃபுல்ஃபில்லிங் த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக கீழே வந்து நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அதனால் எழுதணும். அது எழுதினாலே உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் இடியம்ஸ் இருக்குது, இடியம்ஸ் அட்டன் பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கு இருக்க கிராமர் போர்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா கிராமர் போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும். கிராமர் போர்ஷன் நீங்கள் அட்டன் பண்ணாமல் அந்த எரர்ஸ் அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் போயிடும். ஏன்னா அது ஃபுல் மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி 47ல் அட்டன் பண்ண பாருங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.